மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவது இந்திய முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. ரூபாய் மதிப்பு சரிவிற்கு என்ன காரணம்? இனி வரும் காலத்தில் மேலும் சரியுமா? அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? நிரந்தர தீர்வுக்கு என்ன வழி என்பவை குறித்து பொருளாதார நிபுணர் விளக்குவதை தற்போது பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம 85% ஆஃப் இந்தியா ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அது எல்லா செக்டர்லேயும் பாதிப்பு வருது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏறின உடனே அக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் எல்லாம் பாதிப்பு, கமாடிட்டிஸ் எல்லாம் பாதிப்பு. அதனால் இது விலைவாசி ஜாஸ்தி ஆகிடுது. நமக்கு இம்போர்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது. பட் எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்குது. அதனால் அது அட்வான்டேஜ். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட்டர் கேட்டிங்கன்னா அவன் ஹாப்பியாக இருப்பான். $1 சம்பாதிச்சான்னா அவனுக்கு 80 ரூபா தான் வந்துட்டு இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அது கிட்டத்தட்ட $100 வருது. பட் அகெயின்ஸ்ட் தட் அவனுக்கு மார்க்கெட்டும் குறைஞ்சிட்டே வருது பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ். இந்த ட்ரம்ப்போட டேரிஃப், கம்ப்ளீட் டிஸ்டர்பன்ஸ் இன் தி லாஜிஸ்டிக் சிஸ்டம், இதெல்லாம் பார்க்குறதே தேர் இஸ் அன் இம்பேக்ட் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. இம்போர்ட்ஸ் எக்கச்சக்கமாக போகிறதுனால ட்ரேட் பேலன்ஸ் வைடன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டாலர் விலை ஜாஸ்தி ஆக ஆக இந்தியன் ருப்பீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயில் பில் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. ஸோ திஸ் வில் ஹாவ் அ இம்பேக்ட் ஃபார் அ லாங் டைம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும்னு போன மாதம் நடந்த எம்பிசியில், மானிட்டரி பாலிசி கமிட்டியில் எல்லோரும் எதிர்பார்த்தது நடக்கலை. ஆனால் அடுத்த எம்பிசியில் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போம்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு என்று நான் கருதுகின்றேன். பட் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக ரிசர்வ்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த க்ரைசிஸை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஒன்று பல எக்கானமிஸ்ட் கருதுறது என்னவென்றால் பிரெண்ட் 70க்கு கீழே வராதுன்னு ஒரு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம 80லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பிளானிங் பண்ணணும். அந்த அளவு பார்த்திங்கன்னாக்க நமக்கு பாதிப்பு எங்கெல்லாம் வரும்னாக்க நம்ம எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் பிக் டைம். ஸோ ஒரு 3 குவார்ட்டர் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது தேர் இஸ் நோ எஸ்கேப்பிங். அது அந்த 3 குவார்ட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 9 மாதம் நம்ம எக்கானமி கொஞ்சம் கஷ்டம் படும். பட் இது ஹெட்விண்ட்ஸுன்பாங்க ஆங்கிலத்தில், எதிர்காத்து. அது எக்கானமியில் இருக்கும். ஆனாக்க இந்த பல முறை இந்த லாஸ்ட்டு 2 வருஷத்தில், கடைசி 2 வருஷத்தில் நடந்திருக்கு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் சிறப்பாக அதை இதை காட்டிலும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியாது என்று நான் கருதுகிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.